நீ கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 ராஜாக்கள் 18:44. ஏழாந்தரம் இவன், இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். சமரியாவில் கொடுமையான பஞ்சம் இருக்குது. அப்போ தேவன் எலியாவுக்கு தரிசனமாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் மலையை கட்டளையிடுவேன்னு சொல்கிறார். அதே போல் எலியாவும் அங்கே போகிறாரு. அப்போது எலியா தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து, நீ போய் சமுத்திரத்தை பாருன்னு சொல்கிறார். அந்த ஊழியக்காரனும் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ எலியா 7 தரம் போய் பாருன்னு சொல்கிறார். அப்போ அந்த ஊழியக்காரர் 7ஆம் தரம் பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவுக்கு சின்ன மேகம் எழும்புதுன்னு சொல்கிறார். அந்த சிறிய மேகம் பெரிய மேகமாக உண்டாகி நல்ல கனத்த மழை பெய்யுது. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது எலியாவோட விசுவாசம். ஆகாப் எலியாவை கொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது தேவன் எலியாவை ஆகாபை போய் பாருன்னு சொல்லும்போது எந்த அச்சமும் இல்லாமல் தேவன் பாதுகாப்பார்ன்ற நம்பிக்கையில் ஆகாபை சந்திக்கிறார். அடுத்து மலையை தேவன் கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் அந்த ஊழியக்காரர் முதல் தடவை பார்க்கும்போதும் 6ஆவது தடவை பார்க்குற வரைக்கும் தேவன் ஒரு அடையாளத்தையும் காண்பிக்கலை. ஆனால் எலியா சொல்கிறாரு 7 தடவை போய் பாருன்னு. அப்போ 7ஆவது தடவை ஒரு சிறிய மேகம் உள்ளங்கை அளவு தான் இருக்குது. அந்த மேகம் பெரிய கருமேகமாக உண்டாகி பெருத்த மழை பொழியுது. இங்கே எலியா தேவன் சொல்லிட்டாரு, எப்படி மழை பெய்ய பண்ணுவார்னு விசுவாசித்தார். அதனால் 7ஆவது தடவை கண்டிப்பாக மழை வரும்னு எதிர்பார்த்தார். அடுத்து ஒரு சிறிய மேகம் எழும்பின போதும் இந்த மேகத்து அளவு மழை பெய்தாலும் பஞ்சம் எப்படி போகும்னு எலியா நினைக்கல. இங்கே தேவன் எலியாவை அனுப்பி அற்புதத்தை செய்கிறார். ஆனால் இந்த அற்புதத்தை எலியா மூலியமாக செய்கிறதுக்கு எலியாவுக்கு பரீட்சை வைக்கிறார். இவருடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறாரு. இப்படி எல்லா பரீட்சையிலையும் எலியா தேர்வு பெற்றதுக்கு அப்புறம் தான் அற்புதத்தை எலியாவை கொண்டு தேவன் நிறைவேற்றினார். தேவன் சொன்ன வார்த்தையை நம்ம நினைவில் எப்போதும் வச்சு எந்த அடையாளங்களை நாம் காணாத போதும் அந்த வார்த்தையை நிச்சயமாக நடக்கும்னு விசுவாசிச்சாலேயும் தேவன் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை அதிசயமாக நிறைவேற்றுவார். ஆமேன்.